வணக்கம் மக்களே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராஜாங்கம் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட பரவாயில்லப்பா நல்ல டாஸ்க் தான் அப்படின்னு சொன்னதை விட அதிகமா சொன்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க் நல்ல டாஸ்க் தான், பட் அதை இவங்கெல்லாம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கண்டஸ்டன்ஸ் இந்த 50 நாளே வந்து கேவலமா தான் ஓட்டிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல எப்படி ஓட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆடியன்ஸ் மத்தியில இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட். இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படி போயிருக்கு, யார் யார் கேரக்டர் யார் யார் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுக்குற நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? சோ முதல்ல ப்ரோமோ வந்து வந்திருக்கு. இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா 2 நாடுகள், சரிங்களா? 2 நாடுகளோட அரசர்கள் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு இந்த தளபதி இளபதி எல்லாம் முன்னாடி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ கொடுத்து 2 பேரும் வந்து உட்காராங்க, சரிங்களா? சாச்சனா தேவி அப்புறம் ராஜ ராணுவ கேசரி எல்லாம் வந்து உட்காராரு. உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் சில பல போட்டிகள் வைக்கிறாங்க. அந்த போட்டிகளை ஜெயிக்கக்கூடிய மாதிரி வெளியில ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கடைசியா வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆண்கள் டீம், அந்த தேசம்னு ஒரு தேசம் சொன்னார் இல்லையா, அரிமா தேசமா, அரிமா தேசம் வந்து ஆண்கள் டீமோடது. ஆண்கள் டீம் 2 படி மேலே ஏறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்கள் டீம் ஜெயிச்சிருக்காங்க. பெண்கள் டீம்ல இருந்து ராணி வந்து நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ப்ரோமோல காட்டின விஷயங்கள். பட் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ டாஸ்க்னு வச்சு பார்த்தோம்னா களிமண் பொம்மை செய்யற மாதிரி டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சது வந்து பாய்ஸ் டீம்ல இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க, சரிங்களா? களிமண்ல பொம்மை செய்யணும். அந்த டாஸ்க்ல ஜெயிச்சது பாய்ஸ் டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க கேரக்டர்ல ஒரு ஒர்க் பண்ணணும் இல்லையா? அந்த கேரக்டர்ல யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல நம்ம தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா வந்து ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காரு. ஓவர் ஆக்டிங், அதாவது ராஜா ராணி எல்லாரையும் தாண்டுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து அவருடைய திறமையை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி மொக்க பண்ணி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு வந்து பெருசா இந்த ராஜாராணி டாஸ்க்கை அவங்க கொண்டுட்டு போல, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு போல அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராஜாங்கம் டாஸ்க்லயே முக்கியமான ஒண்ணு எதிர்நாட்டிலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? அந்த கான்செப்ட்ல வந்து இப்போ வந்து 2 நாடுன்னு வேற வச்சிருக்காங்க. அப்ப ஆப்போசிட் நாடுல இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வரதான் கான்செப்ட். அது ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? சோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் வீட்டுல உள்ள செங்கோல், அதாவது ஒரு பதவி இளவரசியாவே இருக்கட்டுமே, அவங்களுக்கான அந்த செங்கோல் பதவி ஏற்கும் போதோ அந்த ஒரு மணிமகடம் ஏந்தும் போதோ அந்த மேல ஏறும் போதோ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா? சோ அந்த செங்கோல் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல இருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இன்னைக்கான எபிசோடு பெருசா இன்ட்ரெஸ்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ராஜாங்கம் பத்தின டாஸ்க் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? யார் ஜெயிக்க போறா, ராஜாவா ராணியா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம லைக் பண்ணீங்க பாய்ஸ்.